அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். கீர்த்தனாஸ்ரீ என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. ஆனால் அம்மா கூட தான் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி பிரச்சனை உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா லோன்லினஸ் ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்குங்க. ஏழாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க யாரும் தலையிட விரும்ப மாட்டீங்க. எட்டாவது பாயிண்ட்டு மன சோர்வு, மைண்ட் டெப்ரெஷன் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். 9வது பாயிண்ட்டு பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, சர்டிஃபிகேட்ஸு இதிலெல்லாம் பெயரெழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் அப்பாவுக்கோ முழங்கால் வலி பிரச்சனை, முழங்காலில் நீர்க்கட்டு வலி பிரச்சனை உண்டு, ரொம்ப கவனமாக இருக்கணும். 12வது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு பாத வெடிப்பு பிரச்சனை, குதிங்கால் வலி உங்களுக்கு அடிக்கடி இருக்கும். 14வது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். உங்கள் அப்பா அம்மாவுக்கோ குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அதை வழிபடணுங்க. கன்னிய வழிபாடு அவசியம். கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த கன்னி தெய்வ வழிபாடு புத்தகம் அமைச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு நல்லபடியாக பண்ணிக்கோங்க. 15வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் கீர்த்தனாஸ்ரீ என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்ல அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.